அடுத்தபடியாக இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காலமாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரா, நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா, குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரா, நாம் பணி செய்கிற இடங்களில் பிறந்திருக்கிறாரா, நம்ம சபையில் எல்லார் வாழ்க்கையிலும் இயேசு பிறந்திருக்கிறாரா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி பிறக்காத மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் ஜெபிப்போம். கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அப்படி ஜெபிக்கின்ற பொழுது அங்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுவதை நான் என்னுடைய ஊழிய பாதையில் அதிகமான இடத்தில் கண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த 48 எப்படி அப்பா அம்மா மாரியாலும் யோசேப்பும் இயேசுவை தேடி போனார்கள் என்று பார்க்குறோம். 12 வயசு இயேசுவை தேடி போனார்கள் அப்படின்னு. 49 வசனம் என்ன, அதுக்கு இங்கே ஒரு பதில், இயேசு சொல்கிற பதில் பாருங்களேன். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? எதுக்கு என்னை தேடினீங்க? 2வது பாருங்க, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? இந்த சின்ன 12 இயர்ஸ் இயேசுக்கு மனதில் என்ன அப்படின்னா, எதுக்கு என்னை தேடிக்கிட்டே இருந்தீங்க? 3 நாள் அப்பா அம்மா இவங்களை காணுமேன்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஏசு என்ன சொல்கிறார், எதுக்கு என்ன போய் தேடினீங்க? ஆண்டவர் ஏசு எங்கே இருந்தார் பாருங்க, தேவாலயத்தில் இருக்கிறார். அங்குள்ள மூப்பர்களோடு பேசி கொண்டிருக்கிறார், கேள்வி கேட்கிறார். ஆச்சரியப்பட்டு போய் அப்படின்றார்கள். இதில் ஒன்று நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும். சரியா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? அப்படி நீங்கள் பண்ணுறீங்களா? என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபட வைக்கிறோமா? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோமா? வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுக்கிறோமா? சிறு வயதிலே அவர்களை தினமும் ஆலயத்திற்கு நாம் அழைத்து செல்கிறோமா? பாட்டு பாட நம்ம சொல்லி கொடுக்குறோமா? சிறு வயதிலே நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகளை ஈடுபட வைக்கின்ற பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நான் அதை கண்டிருக்கிறேன். இப்போ நாளைக்கு முன்னாடி என் டாக்டர் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தா, செயின்ட் பால்ஸ் சர்ச். அம்மா, நான் இங்கே தானம்மா நான் குயர்லாம் இருந்தேனம்மா, எத்தனையோ பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்களம்மா, எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அது இப்போ அவங்க இருக்கிற இடத்துல சென்ட் மார்க்ஸ் கத்தீட்ரலும் ஃபேமிலியாக அந்த குயரில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பெற்றோர்கள் ஈடுபடுகின்ற பொழுது பிள்ளைகளும் ஈடுபடுகின்றார்கள். எங்கள் அப்பா கடைசி சண்டே வரைக்கும் பிரசங்கம் பண்ணாங்க. பொய் சொன்னால் கொன்னே போடுவாங்க இல்லையா? நீதி, நேர்மை, உண்மை இப்படியா இருக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினார்கள் இல்லையா? சத்தம் காட்டாமல் இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு கொடுப்பாரு. அப்படி கொடுக்குற வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருப்போம். நம்பிக்கையை விட்டுற வேண்டாம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவார். இதெல்லாம் சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் என்னுடைய கண்கள் மற்ற இடத்த ஒரு நாள் அப்படி தேடிக்கொண்டு இருந்ததே இல்லையா? பேசாமல் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு எப்போ கொடுக்கணும்னு சித்தம் இருக்கிறாரோ அந்த காலத்தில் அவர் கொடுப்பார். இதெல்லாம் சிறு வயதில் சொல்லி கொடுத்தது எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட பெற்றோர்களை நாம் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் ஈடுபட வேண்டும். நீங்கள் ஈடுபடுறீங்களா? எந்த காரியங்கள் ஈடுபடுறீங்க? உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன காரியங்கள் அப்படின்னு. மனம் திரும்புவோமா? பரலோக பிதாவே தேவரே, எங்களை தாழ்த்தி உடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. சுவாமி, நாங்கள் உங்களை கண்டுகொள்ள வேண்டும். குடும்பமாக எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தாவே பிதாவுக்கு அடுத்த காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடத்தக்கதாக நாங்கள் அவங்கள சிறு வயதில் இருந்து அவங்கள பயிற்றுவிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமீன்.